ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட இந்த ரமதான் டேயில் ஒரு நாள் எப்படி போச்சு, இஃப்தாருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், நாங்கள் வந்து வெளியில் அவுட்டிங் போன வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து எங்கள் தோட்டத்துக்கு போன வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் வந்து இட்லி பண்ணியிருந்தேன். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி செடி தான் இது. வந்து நான் வெளியில் வச்சுருந்தேன். 2 பழம் வந்து வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன வீக்கில் பார்த்திங்கன்னா அணில் வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சு. ஸோ வந்து இப்போ திரும்ப வர்ற பிஞ்சாவது கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன் அரிசி. இந்த நோம்பு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபன் மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த பூ வந்து நான் கட்டாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேலை முடிக்கிறதுக்கு. அதனால சரி இன்றைக்கி காலையில் கட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து கட்டிகிட்ருக்கேன். பூ வந்து கட்டி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த ரெட் ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பின்னாடி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூ வந்து எப்பவும் கட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேலே வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூ கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ நான் வந்து இப்போ டிஃபனுக்கு வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவும் நான் வீட்டில் அரைக்க மாட்டேன், எப்போயாச்சும் இருந்துட்டு தான் நான் வீட்டில் அரிசி அரைப்பேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து மிஷின் இருக்குது. மிஷினில் போயிட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். வீட்டில் அரைச்சி அந்த கிரைண்டர்லாம் எடுத்து வச்சு கழுவுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். மிஷினில் அரைச்சாலுமே நல்லா கரெக்டாக சூப்பராக அரைச்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் மதியானம் வந்து லஞ்ச் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளைன் குஷ்கா பண்ணிவிட்டு தால்ச்சா வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். தால்ச்சாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காய்கறி, அதாவது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். தால்ச்சா வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மசாலா சேர்த்துருக்கேன் குக்கரில். இப்போ இந்த மசாலா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம சேர்க்குற வெங்காயத்தை தவிர மற்ற மசாலா எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி பார்த்தா எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம செய்கிற ரைஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. பிரியாணியோ குஷ்கா நீங்கள் எது பண்ணினாலும் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எனக்கு பருப்பும் வந்து வெந்து வந்துருச்சு, நல்லா விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தனி மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகாயை நல்லா தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. கூடவே வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அரைச்சேன். அதே மாதிரி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். ஏன்னா இதோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து நல்லா போகணும். பாருங்கள், கலர் வந்து மாறி எந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் வருதுன்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் எடுத்து நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பச்சை ஸ்மெல்லுமே நல்லா போகணும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக வந்து தால்ச்சா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாலா எந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. அதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பை வந்து நான் சும்மா லைட்டாக வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துடலாம். உடனே வந்து நம்ம குக்கர், இது வந்து நான் தம் பண்ணி தான் பண்ணுறேன், அதனால் குக்கர் மூடி நான் வந்து போடலை இப்போதைக்கு. இந்த மாதிரி தான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து கடைஞ்சி ஊற்றியாச்சு. கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து அதையுமே ஊற்றிருக்கேன். இதில் மசாலா நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் தால்ச்சா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ரைஸ் வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து வேக விடுறேன் இதை. அப்பப்போ நம்ம வந்து இதை கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் விசிலை கலட்டிட்டு அதுக்கப்புறமா நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தால்ச்சா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு மாங்காயில் வந்து ஒரு 4 பீஸ் வரைக்கும் வர்ற மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இதில் கொட்டிடலாம். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து மதியானம் லஞ்சுக்கு பண்ணினது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ரெட் ரோஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு கண்ணாடி பவுல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த பூக்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். நான் இதில் காட்டுற பூக்கள் எல்லாமே வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து வச்சு வளர்க்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஃப்தாருக்கு வந்து ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம போட்ட உடனே டப்புன்னு அது வந்து அழகாக ஊறி வந்துடும். ஆனால் பாதாம் பிசின் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊறுறது கஷ்டமாக இருக்கும். அதனால எப்போவும் வந்து பாதாம் பிசின் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 தேவையான அளவுக்கு பாதாம் பிசின் வந்து எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அது ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் சேர்த்த ஒரு செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அது வந்து ஊறி கிடச்சிரும். அதனால எப்போவுமே பாதாம் பிசின் வந்து ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த விதைகள் எல்லாத்தையுமே அவசரத்துக்கு எடுக்க முடியல. நம்ம வந்து ஜூஸ் பண்ணும்போது வேணும்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த விதைகள் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நான் இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேறு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இது வாட்டர்மெலனில் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நோன்பு திறக்கிற டைமில் இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து தாகத்துக்கு வந்து நல்லா கேட்கும். அதனால நான் வந்து வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா கொதித்து ஆறி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பால் சில்லுன்னு ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அந்த உப்பு ஓமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
நீங்கள் இதை மைதா மாவுலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி வெங்காயம் மட்டும் வச்சு தான் நான் இந்த ஸ்டஃபிங் பண்ண போகிறேன். வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து 2லேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வெங்காயம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் வந்து இதில் முட்டை வந்து ஒரு 2 முட்டையை வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு 2 பங்காக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரித்த மாவை இந்த மாதிரி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கூட அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்து கோதுமை மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ரோல் மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கடைசியாக ஒட்டுறதுக்காக நம்ம சமோசாக்கெல்லாம் லாஸ்ட்டில் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மடிப்பு, அது வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வரும்போதே வந்து ஒட்டுறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு வெங்காயம் அந்த மசாலா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயே வந்து முட்டை வச்சு நம்ம மடிக்கலாம். ஆனால் முட்டை வந்து வச்சு மடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் முட்டை வச்சு மடித்தது எல்லாமே தனியாக மடித்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து வெங்காயம் வச்சது இப்போ வந்து மடிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு தேய்க்கும் போது கண்டிப்பாக அந்த தேய்க்கிற கல்லில் கீழே வந்து மாவு வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்ச இந்த ரோல் எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஆனியன் வச்சது தனியாகவும் எக்கு வச்சது தனியாகவும் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்தாச்சு, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வாட்டர் மெலனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறமா நம்ம பாதாம் பிசினும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் மாம்பழம் சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம மாம்பழம் வச்சு இந்த ஜூஸ் வந்து போட்டுட்டோம். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கெல்லாம் கலந்து விட்டுருங்க. நான் ஆல்ரெடி வந்து சர்க்கரை போட்டுட்டேன், அது வந்து நான் காட்டலை. இப்போ வந்து கிளாஸில் நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பாதாம் பிசினும் அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாலில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த நோன்பு டைமில். வாட்டர் மெலன் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஜூஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இஃப்தாருக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து ரோஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா அந்த பவுல், அது வந்து நான் டேபிளில் செட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா துவா பண்ணிவிட்டு நோம்பும் திறந்தாச்சு. எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஜூஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மெலன் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவன் வந்து அந்த ஜூஸ் எடுத்துக்கவே இல்லை. வீட்டில் வந்து வாட்டர் மெலன் மட்டும் இருந்ததுனால நான் அதை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன்.
உங்களுக்கு வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை தனியாக ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம செஞ்ச அந்த ஸ்நாக்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு நம்ம வந்து அதை சுற்றி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சு அப்படியே ரோல் பண்ணுறது மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் வெஜ்லேயும் பண்ணலாம், இல்லை நான்வெஜ்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இஃப்தார் விலாக் வந்து முடிஞ்சிடுச்சு. கூடவே வந்து நான் இந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் வந்து வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருந்தோம். இதை வந்து வீட்டில் நைட்டில் வந்து செட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மைண்டு வந்து சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கிடைக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கடை, அங்கே தான் வந்து போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து சமைக்கும்போது ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த பிளாக் கலர் ஸ்டவ், அதாவது 4 பர்னர் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது வந்து நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய ஹப்பி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ அழகாக இருந்தது. புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக நிறைய காம்போ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மிக்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம கிச்சன். ஸ்டவ்வோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ப்ரீத்திலே 5 இயர் கேரண்டி கொடுத்துருந்தான். 3 பர்னர் ஸ்டவ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பட்டர்ஃப்ளைல தான் எடுத்திருந்தேன் 4 பர்னரு. நான் உங்களுக்கு அதோட அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த 4 பர்னர் ஸ்டவ்வு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சியோட சேர்த்து வந்து இது 2, அதாவது ஸ்டவ்வும் மிக்சியும் சேர்ந்து ஒரு ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தாங்க, காம்போ ஆஃபர் மாதிரி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் கிரைண்டர் கூட இருந்தது ப்ரீத்தியில். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நியூ கலெக்ஷனு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இதில் எந்த பொருள் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து வாங்கின அடுப்பு. இதை வந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேலைகள் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளோட ஒர்க்கு முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கள் தோப்புக்கு போயிருந்தோம், மாங்காய் தோப்பு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணமங்கலத்தில் இராணுவப்பேட்டை அப்படிங்கிற இடம் தான் எங்களோட ஊர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி எங்களோட மாங்காய் தோப்பு வந்து இருக்குது. என்னோடய ஹப்பி தான் வந்து பறிச்சிட்ருக்காரு மாங்காய். நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. எப்பயாச்சும் நாங்கள் ஊருக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரி போவோம். போகிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே போகிறது அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய பேர் சேர்ந்து போனோம் அப்படின்னா வீட்டில் இருந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நானும் என்னோடய ஹப்பி